விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற ஜாம்பவான்கள் ரிட்டையர் ஆன பிற்பாடு எப்படி இருக்க போகுது இந்திய அணியோட எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய ரசிகர்களுக்கு இருந்திருக்கும். அந்த கவலை இந்த முதல் நாள் முதல் டெஸ்ட்டை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அந்த கவலை போயிருக்கும். மகிழ்ச்சிக்கு அது வித்திட்ருக்கும். ஏன்னா டாஸை வென்ற பென் ஸ்டோக்ஸ் முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சார். அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்லியில் அது சரியான ஒரு டெசிஷன். கடந்த ஒரு 6 டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி முதல்ல ஃபீல்டிங் செஞ்சு. அண்ட் பொதுவாகவே ஹெட்டிங்லி பொறுத்த வரைக்கும் முதல் நாள் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் சீமர்ஸ்க்கு. அண்ட் போக போக பிச்சு ஈஸ் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பரவலான கருத்து. ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக இருந்ததை பார்த்தோம். ஒரு பிரச்சனை இங்கிலாண்டுக்கு, அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பல பேர் இன்ஜர்டாக இருப்பது. ஆலி ஸ்டோன் ஒரு பக்கம், கஸ் ஆட்கின்சன் அண்ட் மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த மாதிரி நிறைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் செயல் இழந்த நிலையில், இப்போது இன்ஜர்டான நிலையில் உங்களுக்கு கிறிஸ் வோக்ஸ் போன்றவர்கள் மீது ஏகப்பட்ட பேர்டன். அண்ட் போலிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இனிஷியலி. ரொம்ப பெருசாக சோதிக்கல, ஒரு 5-6 ஓவர் சோதித்து பார்த்தாங்க. பட் கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு புது ஓப்பனிங் பேர், தேவர் அப் டு த டாஸ்க். அண்ட் முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே 91. அண்ட் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்கன்னா லஞ்சுக்கு ஒரு 7-8 நிமிஷம் முன்னாடி தான் ராகுல் அவுட் ஆனார். அண்ட் அந்த ஒரு ஸ்லாஷ் டிரைவ் பல முறை ஆடி அவுட் ஆனார். பட் பிற்பாடு உடனே டெபியூட்டான் சாய் சுதர்ஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் டவுன் த லெக் சைட். பட் அதுக்கப்புறம் நடந்தது தான் அற்புதம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் பிரமாதமாக ஆடினார். முதல் ஒரு 70-80 பால் அவர் ஆடின ரீதிக்கும் அதுக்கப்புறம் அவர் மாற்றினதும் ஒரு அசத்தலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நடுவில் ஒரு ஃபோராம் கிராம்ப் வேறு. அண்ட் அவர் 90s இருக்கும்போது அதிவேகமாக 2 பவுண்ட்ரி அடிச்சுட்டு ஒரு குயிக்காக ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு கச்சிதமாக ஒரு 100 முடிச்சிட்டார். அண்ட் அவருக்கு என்ன ஒரு யூனிக் டிஸ்டிங்ஷன்னா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிராக அவங்க மண்ணில் ஆடின முதல் டெஸ்ட்டிலே 100. சரி, அதுக்கப்புறம் கேப்டன் சுப்மன் கில் வந்தார். கடந்த 18 இன்னிங்ஸில் ஒரு 36 தாண்டலை. என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம நினைக்கும் போது லஞ்சுக்கு அப்புறம் ஆட வந்த அவர் ஒரு ஏர்லி ரன் அவுட் ஸ்கேர் ஒன்று சர்வை பண்ணார். பட் அதுக்கப்புறம் கச்சிதமாக ஆட ஆரம்பித்தார். அண்ட் நிறையா ஃபுல்லர் லெங்க் போட பார்த்தாங்க, கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்குமாங்கிற நப்பாசையில். பட் அது எல்லாத்தையும் அற்புதமான கவர்ட்ரைஸ், ட்ரைவ் டு சர்வைவ் இல்லை ட்ரைவ் டு த்ரைவ் செஞ்சார் சுப்மன் கில். அண்ட் அவரும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் செஞ்சதை பார்த்தோம். 92-2 221 தான் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார். அதுவும் பென் ஸ்டோக்ஸோட பிரில்லியன்ஸ். இன்ஃபேக்ட் பென் ஸ்டோக்ஸ் தனியாக திகழ்ந்து நின்னார். அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் ஜாயின் பண்ணி அவரும் ஒரு 65 அடிக்க 359-3 பிரமாதமான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருக்காங்க இந்தியா. தொடர்ந்து நாளைக்கும் ஆக்ஷனை பாருங்கள். சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 தமிழில் நானும் வர்ணனையில் இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள்.